நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் அவர் தம் மைந்தரும் நம் ஆண்டவருமாகிய கிறிஸ்தேசுவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் நிறைவாய்ப்படாவதாக. ஆமென். ஆண்டவருக்குள் அன்பானவர்களே, இந்த மத்திய வார ஆராதனையில நம் ஆண்டவருடைய திருவார்த்தையை தியானிக்க எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதல் கடிதம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். 1 கொரிந்தியர் 15:48. அன்பின் ஆண்டவரே, உம் தூய திருமொழிகளை நாங்கள் சிந்திக்க முற்படும் போது ஆண்டவருடைய தெய்வீகமான பிரசன்னம் எங்கள் மத்தியில் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உம் திருவார்த்தைகளை உமது வார்த்தைகளாக ஏற்றுக்கொள்ளவும் அவ்வார்த்தைகளை நாங்கள் வாழ்வாகவும் எங்களுக்கு அருளைத்தார். பேசுகிற அடையனை மறைத்து வெளிப்படும் நாம் அனைவரும் கேட்கிறோம். எங்கள் கண்மனையும் எங்கள் மீன்பெருமாகிய கர்த்தாவே, அடையனின் வாயின் வார்த்தைகளும் கூடியிருக்கிற எங்கள் அனைவருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உமது திருமுன்னிலையில் உகந்தவையாக இயேசுவின் வழியே பிதாவே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, பவுல் சொல்லும் மிக அழகான வார்த்தை, மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. பரலோகத்திற்குரியவர் அல்லது வானத்திற்குரியவர் எப்படிப்பட்டவரோ பரலோகத்திற்குரியவர்களும் வானத்திற்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே என்று சொல்லுங்கள். அந்தவர்களே, ஒரு ஊரில் ஒரு நபர் வாழ்ந்திருந்தார். அவர் மிகவும் முகங்கள் எல்லாம் மோசமான நிலைமையில ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருந்தார். பார்ப்பதற்கு அழகு அவரிடத்துல இருக்காது, தோற்றம் அழகாக இருக்காது. அவருடைய ஒட்டுமொத்தமான முகமும் ஒரு உடைந்த சிதைந்த நிலையில காணப்பட்டது. ஒரு சிறிய வயதிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நிலை என் வாழ்க்கையிலே ஏற்பட்டு விட்டது என்று சொல்லி நாள்தோறும் வேதனையோடு தன்னுடைய வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருடன் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் கேலி செய்கிறார்கள், வெறுத்து ஒதுக்குகிறார்கள். இப்படி சில நாட்கள் போகிறது. இந்த சிறிய வயதிலிருந்து அவர் ஒரு வாலிப பருவத்திற்குள்ளாக வருகிறார். அப்பொழுதும் அவருடைய முகம், அவருடைய தோற்றம் மாறவே இல்லை. அப்படி இருப்பதினால் அவர் இனியும் இந்த ஊரில் இருப்பது சரியானது இல்லை என்று சொல்லி அந்த ஊரை விட்டு ஒரு வேறைக்கோ தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு போய் சேர்கிறார். அங்கே ஒரு வாழ்க்கையை வாழலாம் என்று ஆரம்பிக்கிறார். அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு முகமூடி தென்படுகிறது. மிகவும் அழகாக இருக்கிறது. அதை வாங்கியவர் தன்னுடைய முகத்தில் பொருத்திக் கொள்கிறார். அதை பொருத்தின பிறகு அவர் போய் கண்ணாடியிலே பார்க்கின்றார். உடைந்த நிலையில் மிகவும் அருவருக்கத்தக்க நிலையில் இருக்கின்ற அவருடைய முகம் இந்த முகமூடியினால் அழகுமிக்கதாக மாறுகிறது. பார்ப்பதற்கு அவ்வளவு சௌந்தரியம் உள்ளவராக அவர் காணப்படுகிறார். இப்படி இருப்பதினால் அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார், இனி நம் வாழ்க்கையில் இந்த முகமூடியோட கூட நாம் வாழலாம். அது அந்த அளவிற்கு அவருடைய முகத்திற்கு பொருத்தமாக அதை பார்த்தால் யாரும் இவர் முகமூடிதான் அணிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்ல முடியாத அளவிற்கு அவருடைய சரீரத்தோடு அது ஒன்றிட்டு இருந்தது. அவர் டிசைட் பண்ணிட்டார், இப்படியே நம்முடைய வாழ்வை வாழ்ந்து விடலாம் என்று சொன்னார். ஒரு புதிய ஊரில் ஒரு புதிய வாழ்வை ஆரம்பிக்கின்றார். அந்த வாழ்வு அவருக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது, சந்தோஷமா இருக்கிறார். ஏன்னா இதுவரைக்கும் இருந்த கவலை இப்பொழுது இல்லை. அந்த முகம் உடைந்த நிலையில் இருந்தது. அதனால் பல இன்னல்களையும் வேதனைகளையும் சந்தித்தார். இப்பொழுது எல்லாம் மாறிவிட்டது.
ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். அவரிடத்தில் அநேகர் பழக ஆரம்பிக்கிறார், நண்பர்களாக மாறுகிறார். இவ்வளவு அழகுமிக்கவராய் இருக்கிறார் என்று சொல்லி அநேகர் அவருடைய இல்லத்தில் உள்ள பெண்களை அவருக்கு திருமணம் செய்து கொள்கின்ற அளவிற்கு ஒரு நிலை ஏற்படுகிறது. இப்படி அவருடைய வாழ்வு மகிழ்ச்சி மிக்கதாக இன்னும் நாட்கள் கடந்து போகிறது. அவருக்கு ஒரு பெண் திருமணம் செய்து வைக்கும்படி ஏற்பாடு செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ளாகவும் அடுத்த நிலையில் அவர் பயணப்படுகிறார். இப்படி மகிழ்ச்சியோடு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில அவருடைய சொந்த ஊரில் இருந்து ஒரு மோசமான ஒரு நபர் வருகிறார். எங்க வராங்கன்னா அந்த ஊருக்கு வராங்க. அந்த மாத்திரத்துல இந்த நபரை பார்த்து கண்டுபிடித்து விடுகிறார். யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை அந்த ஊரிலே, புதிய ஊரிலே. ஆனால் தன்னுடைய சொந்த ஊரில், தான் பிறந்த ஊரிலிருந்து வந்த ஒருவர் இவரை எளிதில் கண்டுபிடித்து விடுகிறார். நீ அவன, உன் முகம் இப்படி இருக்காது, நீ ஏதோ அணிந்து இருக்கிறாய், உன் முகமுடியை கலற்று அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது அவருடன் அவருடைய நண்பர்கள் இருக்கிறாங்க. அதே போன்று அவரை திருமணம் செய்து கொள்ள போகின்ற பெண்ணும் இருக்கிறார். எல்லாருக்கும் முன்னாடி சொல்றாங்க, நீங்க முகமுடி என்ன பண்ண கலெக்டர், நீ ஏமாத்தி வைக்கிற. அவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. இறுதியில அந்த முகமூடியை கலற்றிருந்தார். கலற்றும் போது இந்த முகமூடியினால் அவருக்கு என்ன சௌந்தரியம், அழகு முகம் இருந்ததோ அதே முகம் இப்பொழுது அவருடைய முகத்துல வந்திருப்பதை எல்லோரும் பார்க்கிறார். இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அவர் ஆச்சரியப்படுறாரு, ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இவர் முகம் எப்படிதான் அப்படின்னு சொல்லி. அப்ப எடுத்த மாத்திரத்துல அவருடைய சொந்த ஊரில் இருந்து வந்தவர் ஆச்சரியப்பட்டார். அதே போல அந்த நபரும் ஆச்சரியப்பட்டார், என்னடா இது அப்படின்னு சொல்லி. ஏன்னால் அவருடைய முகம் அவ்வளவு அழகாக இந்த முகமூடியை போன்றே மாறி இருக்கிறது. காரணம் என்னவென்றால் பல ஆண்டுகளாக இந்த முகமூடியை தன்னுடைய உடலோடு, தன்னுடைய சரீரத்தோடு, தன் முகத்தோடு அவர் பதித்து வைத்து வாழ்க்கையை வாழ்ந்ததினால் அந்த முகமூடியை போன்றே அவருடைய முகம் மாற்றம் அடைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் யாரோடு வாழ்கிறோமோ, யாரோடு பழகுகிறோமோ, யாரோடு உறவில இருக்கிறோமோ அவர்களை போன்றே நாம் மாறக்கூடியவர்களாக கட்டாயம் இருப்போம். திருமறை சொல்லுகிறது, பவுல் சொல்லுகின்றார், மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்கள். வானத்திற்குரியவர் அல்லது பரலோகத்திற்குரியவர் எப்படிப்பட்டவரோ பரலோகத்திற்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. இப்போ நம் முன் வைக்கின்ற கேள்வி என்னவென்றால், நாம் மண்ணானவர்களாக இருக்கிறோமா அல்லது பரலோகத்திற்குரியவர்களாக இருக்கிறோமா? நாம் எல்லாமே மண் தான். அதைதான் திருமறையின் ஆரம்பத்திலே பார்க்கிறோம். மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொல்லி, அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் நாம் வாழுகின்ற வாழ்வு இந்த மண்ணானவர்களுக்குரிய வாழ்வா அல்லது வானத்திற்கு பரலோகத்திற்குரிய வாழ்வா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் நாம் அனைவரும் எங்கே மீண்டும் போகிறோம், எங்கிருந்து வந்தோம், எங்கே போக போகிறோம்? நாம் அங்கிருந்துதான் இல்லையா? நம்முடைய பிறப்பு எங்கிருந்து என்றால் விண்ணிலிருந்து தான் இறைவனால் நாம் இந்த உலகத்திற்கு வருகிறோம். மீண்டும் அந்த இடத்திற்கு போகின்ற வாழ்க்கை தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் அனைவருமே ஆணித்தரமாக நம்பிக்கொண்டுதான் வாழ்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்வை நாம் இறைவனோடு கூட இணைத்துக் கொள்ளும் வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ இங்கே பவுல் சொல்லுகின்ற வார்த்தை, நீங்கள் பரலோகத்திற்கு உரியவர்களாக நீங்கள் வாழும்போது நீங்கள் அவருக்குரியவர்களாக மாறிவிடுகிறீர்கள் என்று சொல்லி மிக தெளிவாக சொல்லுங்கள். இதை நாம் அழகாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அப்போஸ்தலர்களுடைய புத்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல ஒரு நிகழ்ச்சி பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த நிகழ்ச்சியிலே 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். 8வது வசனத்துல நாம் வாசிக்கும் போது வாசிக்கிறது, ஸ்தேவானை பற்றி இங்கே சொல்லப்படுகிறது. ஸ்தேவான், அவருக்கு
கிருபையும் வல்லமையும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள் மக்களுக்குள் மிகவும் பெருகிற்று. அவருடைய அற்புதங்கள், அவர் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் பெரிய அடையாளங்களையும் அவர் நாள்தோறும் செய்து கொண்டே வருகிறார். ஜனங்களுக்குள் அற்புதங்களை செய்கிறார், ஜனங்களுக்குள் பெரிய அடையாளங்களை செய்து கொண்டு வருகின்றார். இப்படி இருப்பதினால் அவரை எங்கே கொண்டு போய் விடுகிறார்கள் என்று நாம் தொடர்ந்து படிக்கிறோம். பாத்தீங்க 9வது வசனம். இந்த பட்டணத்தில் உள்ள எல்லோரும் ஸ்தேவானோடு விவாதிக்க ஆரம்பிக்கிறார்கள், தர்க்கம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் முடியவில்லை. சிங்களால் நிற்கிறார் ஸ்தேவான். அவரோடு அநேக பட்டணத்தை சார்ந்த மக்கள் 1வது வசனத்துல நிறைய பேர் இருக்கிறார்கள். அவருக்கு எதிராக இவர்கள் தர்க்கம் செய்கிறார்கள், வாதிடுகிறார்கள், விவாதிக்கிறார்கள். ஆனால் அவருடைய ஞானம், அவருடைய ஆவி இவைகளினால் அவரை எதிர்த்து நிற்க முடியாமல் போகிறது. 11வது வசனத்துல, ஆகவே மோசேக்கும் கடவுளுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படி மனுஷரை ஏற்படுத்தினார்கள். எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? மோசேக்கும் கடவுளுக்கும் விரோதமாக பல தூஷண வார்த்தைகளை பேசக்கூடியவனா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பொய்யாக சிலரை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். ஜனங்களையும் மூப்பரையும் வேதபாரகரையும் கிளப்பி விட்டார்கள். விட்டு வந்து அவரை பிடித்து ஆலோசனை சங்கத்திற்கு இழுத்து கொண்டு போய் பொய் சாட்சிகளை நிறுத்தினார்கள் என்று நாம் பார்த்தோம். சோ ஒரு அற்புதமான நபராக இவர் இருக்கிறார் ஸ்தேவான். ஆனால் அவருக்கு எதிராக தர்க்கம் செய்து அவரை மேற்கொள்ள முடியாமல் போகும்போது அவருக்கு எதிராக என்ன பண்றாங்க? பொய் சாட்சி நிற்க வைத்து பழி சுமந்துகிறார். தூஷண வார்த்தைகளை பேசிவிட்டார். யாருக்கு எதிராக? மோசேக்கும் கடவுளுக்கு எதிராக. மோசே அவங்க பார்வையில மிக சிறப்பு மிக்கவர் இல்லையா? ரொம்ப அற்புதமானவராக அவர் காணப்பட்டார். சட்டத்தை கொடுத்தவர். அவ்வளவு பெரிய தலைவருக்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக இவர் தூஷண வார்த்தைகளை பேசிட்டார் என்று சொல்லி எல்லோரும் அவருக்கு எதிராக பேச ஆரம்பித்து எதிர்த்து பொய் சாட்சிகளை அவர் மீது வைத்தார். 13வது வசனத்தில் வாசிக்கிறோம். இவர்கள் அடுத்ததாக அவங்க சொல்றாங்க, பரிசுத்த ஸ்தலத்திற்கும் நியாய பிரமாணத்திற்கும் விரோதமாக ஓயாமல் பேசினார் அப்படின்னு சொல்றாங்க. ஓயாம பேசிட்டே இருக்கும் மனுஷர் எல்லாரும் சொல்றாங்க. அடுத்ததாக பார்ப்போம் 14வது வசனத்துல, அந்த நசரேயனாகிய இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்துவிட்டு மோசே நமக்கு ஒப்புவித்த முறைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார். அடுத்த குற்றச்சாட்டை வைத்தார். இது எல்லாம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. பொய்யாக அவர் மீது குற்றம் சுமத்தி இவர் தூஷண வார்த்தைகளை கடவுளுக்கு மோசேக்கு எதிராக பேசுறாரு. நம்முடைய நியாய பிரமாணத்துக்கு விரோதமாக ஓயாமல் பேசுறாரு. நம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு விரோதமாக ஓயாமல் பேசுகிறார் என்று பல வார்த்தைகளை பேசினார். இவையெல்லாம் முடிகிறது. 15வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும், யாரெல்லாம்? பெரிய பெரிய சமூக தலைவர்கள், பிரதான ஆசாரியர், வேதபாரகர், பரிசேயர், நிறைய முக்கிய நபர்கள், தலைவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் அவனை உற்று பார்த்தார்கள். எல்லோரும் அவரை உற்று பார்க்கிறார்கள். அப்படி உற்று பார்க்கும்போது அவன் முகம் தேவ தூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள் அப்படின்னு. இதுதான் முக்கியமான. எல்லோரும் அவனை உற்று பார்க்கிறார்கள். இப்பொழுது பொய்யாக
குற்றம் சுமத்தி பல குற்றங்களை தன் மீது இப்பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனால் எந்த குற்றத்தையும் அவர் செய்யவில்லை. பல குற்றச்சாட்டுகளை வைத்தார். அந்த சிங்கிள் பர்சன் மேல் அவ்வளவு மக்கள், அவ்வளவு பட்டணத்தை சார்ந்தவர்கள், அந்த சமூகத்தில் இருந்த முக்கிய தலைவர்கள் எல்லோரும் திரும்ப திரும்ப மாறி மாறி குற்றம் சுமத்தினார்கள், பொய்யாக பேசினார்கள். இப்படியெல்லாம் நடந்து முடிந்த பிறகு அவருடைய முகம் எப்படி இருந்திருக்கணும்? ஆடி போய் இருந்திருக்கணும். இப்படி பண்றாங்களே, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் இல்லையா? அப்படிதான் இருந்திருக்கும். ஆனால் அவருடைய முகம் தேவதூதன் முகம் போல் காணப்பட்டது, வானதூதரை போல் அவர் இருந்தார் என்று சாதாரண மக்கள் கண்டுகொள்ளவில்லை. மாறாக அந்த ஆலோசனை சங்கத்தில் இருந்த எல்லோரும் கண்டுகொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஏன் அவர் முகம் தேவதூதரை போல்? என்ன காரணம் என்றால், அந்த ஸ்தேவான் 7வது வசனத்தில் நாம் பார்த்தோம் அல்லவா, கடவுளின் வசனம் விருத்தி அடைந்தது, அநேக நாள்தோறும் அந்த விசுவாசிகள் சீடர்களின் எண்ணிக்கை பெருகிக் கொண்டே வந்தது. இதெல்லாம் நடக்கவே இருக்கும்போது அந்த ஸ்தேவான் கிருபையும் வல்லமையும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள் அற்புதங்களையும் பெரிய அடையாளங்களையும் செய்து கொண்டு வந்தார். காரணம், அவர் கடவுளோடு ஒன்றித்த வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருந்தார். இதற்கு அடுத்த 7வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம், இறுதியில இயேசுவை போன்று அவர் பிதாவே இவர்களை மன்னியும். எல்லோரும் கல்லெறி ஆயத்தமானார்கள். சாகும் தருவாயிலும் இயேசுவை போன்ற அந்த பண்பை, குணநலனை அவரை போன்றே தன்னை முன்னிறுத்திக் கொண்டார் ஸ்தேவான். அப்போ ஸ்தேவான் தன்னுடைய வாழ்க்கையில இறைவனோடு இணைந்த ஒரு நிலையில இறைவனுடைய பண்பை தரித்தவராய் இயேசுவை போன்று தன்னை மாற்றிக்கொண்டு சாகர நேரத்துல நாசமா போன்றாங்க, யாரா இப்படி பண்றீங்க அப்படின்னு ஒரு திட்ல வெறுக்கு. மாறாக இயேசு எப்படி சொன்னார், இதாவே இவர்களை மன்னி, அதே போன்று சொல்லுகின்றார், இவர்களை மன்னிய மாட்டவரே சொல்லி தன் உயிரை அவர் விட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த அளவிற்கு இங்கே ஸ்தேவான் இறைவனுடைய சாயலாக தன்னை மாற்றிக் கொண்டார். இந்த வாழ்க்கை தான் பரலோகத்திற்கு உரிய வாழ்க்கை. அதை தான் இங்கே பவுல் சொல்லுகின்றார் 1 கொரிந்தியர் 15:48, மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்திற்குரியவர் பரலோகத்திற்குரியவர் எப்படிப்பட்டவரோ பரலோகத்திற்குரியவர்களும் வானத்திற்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்கள். நம்முடைய இந்த கிறிஸ்தவ வாழ்வு இந்த மண்ணகத்தில் இருக்கும்போது மண்ணை சார்ந்து இந்த மண்ணகத்திலே வாழும் மக்களை போன்று, அல்லது இந்த பிசாசான கடவுளுக்கு எதிராக இருந்து நம்மை மாற்றி அமைத்து வாழ்கின்ற வாழ்விற்கு நேராக நாம் வாழாமல் பரலோகத்திற்குரியவர்களாய் அந்த விண்ணக கடவுள் வான தூதர் அங்கே இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள், அல்லது இயேசு இந்த உலகத்துல பிதாவிடமிருந்து வந்து மீண்டும் பிதாவிடமிருந்து சென்றவர். அந்த இயேசு எப்படி இந்த உலகத்துல நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்துவிட்டு போயிருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த இயேசுவை போன்று நம்முடைய வாழ்வை மாற்றி அமைத்து அந்த பரலோகத்திற்கு உரியவர்களாக நம்முடைய வாழ்வை நாம் தொடர்ந்து வாழ்ந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு ஆண்டவரால் பார்க்கப்படும், ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படும். அந்த நல்ல வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள எல்லாம் நல்ல இறைவன் இந்த திருவார்த்தையின் கூடாக நம்ம நிறைய இடத்தை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வதாகும். எல்லா அறிவிற்கும் அப்பாற்பட்ட அவனுடைய தெய்வீகமான சமாதானம் நம் இருதயங்களின் சிந்தனைகளின் கிறிஸ்து இயேசுவுக்குள் பக்குவப்படும்.